ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோள ரவைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது குருணைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து நான் வந்து ஹோம்மேடாக நான் வந்து வீட்டில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் வந்து உப்புமா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்குது. நான் ஒன்று ஒன்று செய்யும்போது சொல்கிறேன். ஒரு கடாயில் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தப்பருப்பு, சீரகம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, முந்திரியை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை பொடியாக கட் பண்ணி அதை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சிறிய துண்டு வந்து நான் போட்டிருக்கேன். சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து 2 தக்காளி அதையும் நீங்கள் கட் பண்ணி போட்டு நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளை சோள குருணை இருக்கு இல்லையா, பச்சை மிளகா வந்து ஒரு 3 இல்லை 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வெள்ளை சோள குருணை இருக்கு இல்லையா, 1 கப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வாசனை வர இருக்கும். 1க்கு 3 இல்லை 4 டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு நல்லா மூடிக்கிங்க. 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வைங்க. நல்லாவே வெந்துடும். அப்பப்போ கொஞ்சம் நடுவில் தட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி.